திரு நித்யானந்தம், பாஜகவோட இடத்தை இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கிச்சா? ஏன்னா பாஜக தேர்தலுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்டிவா இருந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷன் இருந்துச்சு. தொடர்ந்து பாஜக தான் 3ஆம் இடத்துக்குள்ள இருக்கு திமுக அதிமுக அடுத்து அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு பர்செப்ஷன் இருந்தது, நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ அந்த இடத்த காங்கிரஸ் எடுத்துக்க முயற்சி பண்ணுதா? தாவேகாவோட இணைஞ்சு இன்னும் நம்ம வேகமா வளரலாம் அப்படின்னு காங்கிரஸ் அடுத்த பாய்ச்சலை எடுத்து வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? நேர்பட பேசிய நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் 67க்கு பின்னால் ஜனதா என்று உருவான பொழுது ஸ்தாபன காங்கிரஸ் சற்று வலுவாக இருந்தது. காமராஜர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலே ஒரு தேர்தலிலே மட்டும் அதிக எண்ணிக்கையிலே விழுக்காட்டிலே ஓட்டுகளை பெற்றார்கள், சீட்டுகளை பெறவில்லை. பெருந்தலைவர் காமராஜ் இருக்கின்ற நேரத்திலேயே ஸ்தாபன காங்கிரஸ், அப்பொழுது இந்திரா காங்கிரஸ் இங்கே கிடையாது, கழகங்களோட கூட்டணி. அன்று துவங்கிய கழகங்களோட கூட்டணி மூப்பனார் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறிய பிறகு அவரும் ஒரு கழகத்தோடு கூட்டணி சேர்ந்தார். அப்படி சேர்ந்தும் காங்கிரஸ் ஒன்றுமில்லை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். ஆக தேசிய காங்கிரஸுக்கு தமிழகத்தில் இடமில்லை. தமிழக நலன் சார்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற பெயர் கொண்ட மூப்பனார் அவர்கள் தலைமையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வருவதற்கான ஒரு நேரம் அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்று அந்த வழி கூட கிடையாது. எப்பொழுது மீண்டும் காங்கிரஸோடு மூப்பனார் சேர்ந்து விட்டாரோ அப்பொழுது தமாகவிற்கும் செல்வாக்கு குறைந்து விட்டது என்பது பல தேர்தல்களில் நாம் சந்தித்து வந்திருக்கிறோம், பார்த்து வந்திருக்கிறோம். இன்றைய சூழலிலே தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் சேர்ந்து அமைச்சரவையிலும் பங்கெடுத்து தேர்தலிலே போட்டியிட்டால் அவர்கள் விஜய் அவர்களை மீண்டும் முதல்வராகவோ விஜய் அவர்களை தலைவராகவோ வழிகாட்டியாகவோ எடுத்துத்தான் செல்ல வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற வழியிலே தான் இவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அகில இந்திய அளவிலே திமுக அவர்களோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், அதை வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். அப்படி அகில இந்திய அளவிலே சொல்லுகின்ற பொழுது டெல்லிக்கு சென்ற தாவேகா தலைவர் அந்த கூட்டத்திற்கு அழைப்பு வந்தும் கூட போகவில்லை. அந்த இந்தி கூட்டணி அழைப்பில் அவருக்கு கிடைத்தும் கூட அவர் அந்த இந்தி கூட்டணிக்கு போகவில்லை விஜய். அதனால் அவருக்கு இந்தி கூட்டணியில் போகிறதுல கொஞ்சம் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அவருக்கு தமிழகம் மட்டும்தான். தமிழகத்தில் அவர் ஆட்சியில் அமர்வதற்காக மக்கள் ஆதரவு இருக்கிறது. நன்மைகளை செய்து நாம் வர முடியும். தாவேகா காங்கிரஸை நம்பலங்கிறீங்களா? காங்கிரஸ் தாவேகாவை நம்பலங்கிறீங்களா? தாவேகா காங்கிரஸை நம்பியிருந்தால் தேர்தல் நேரத்தில் கூட்டணி இருந்திருக்கும். 108 சீட்டு பிறகு ஆட்சியிலே பங்கு என்று சொன்ன பொழுது காங்கிரஸ் முதலிலே ஓடி வந்தது. அது தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கூட வரவில்லை. அப்போது அவர்களுக்கு திமுகவோடு இருப்பதற்காகத்தான் பாதி காங்கிரஸ் தயாராக இருந்தது. மீதி காங்கிரஸ் தாவேகாவோடு வேணும் என்று அங்கே ஒரு சலசலப்பு கூட ஏற்பட்டதை நாம் பார்த்தோம். இப்பொழுது வேறு வழி கிடையாது, ஆட்சிக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். என்ன செய்தாலும் கூட நிச்சயமாக விஜய் ஆட்சி அமைத்து விடுவார் என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது நாம் நம்முடைய ஊடக வாயிலாக அறிந்த சில உண்மைகள் என்ன என்று சொன்னால், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட விஜயை தடுப்பார்கள். அது திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு கூட அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்பதெல்லாம் அந்த தலைவர்களே சொல்லியிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார், திருமாவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே காங்கிரஸ், திமுக அதிமுக விஜய் அவர்களை தடுக்க பார்த்த போது காங்கிரஸ் உடனடியாக விஜய் கூட சேர்ந்து விட்டது. இப்போ காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் நிற்கலாம். ஆனால் அவர்களுக்கு அகில இந்திய அளவில் வேண்டும் என்கிற பொழுது 29 பாராளுமன்றத்தில் திமுகவோடு சேர வேண்டியதோ அதிமுகவோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஏனென்றால் பாராளுமன்றம் தேவை. அப்பொழுது அவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், அடுத்தவர்களுடைய ஒரு தேசிய கட்சி என்பது மாநில கட்சிகளுடைய தோளிலே அமர்ந்துதான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிதர்சனமான உண்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது 2029 தேர்தல் டிவிகோட இருந்தா ஏன் அந்த களத்தை மாற்றி அமைக்காதா? திமுகவோட தான் இருக்கணுமா? இவர்கள் இத்தனை சீட்டு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது தாவேகா அதற்கு தயாராக இருக்க வேண்டும். புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமா?
ஆனால் உங்களோட தயவுல தானே ஆட்சியை அமைச்சிருக்காங்க. எத்தனை நாளைக்கு? 6 மாதம் இந்த ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியாது, அது வரைக்கும் இருப்பாங்க. எதற்காக பின்ன இப்போ குதிரை பேரம் மற்ற பேரங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது? இவர்களை நம்பி இருக்க முடியாது. தபாகவுடைய உறுப்பினர்களாக சில பேர் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த தேவை என்றைக்கு நிறைவேறுமோ அன்றைக்கு இவர்கள் அடங்கி ஒடுங்கி விஜய் அவர்கள் தலைமையிலே ஆட்சியிலே இருக்க வேண்டும். இது இப்போ பாரதிய ஜனதா கட்சி கேட்டீங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சி 18 விழுக்காடு தன்னுடைய தலைமையில் கூட்டணி இருந்து பெற்றது. பிறகு தனியாக என்று சொன்னால் 11.5 விழுக்காடு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கின்ற பொழுது ஏற்பட்டது. இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் கட்சியிலே கிடையாது. அண்ணாமலைக்காக வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், தாய்மார்கள் சிலர் இருப்பதாக நாம் பல வகையில் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் பாஜகவுடன் இருப்பார்களா அண்ணாமலையுடன் இருப்பார்களா என்பது கூட நமக்கு தெரியாது. ஆக பழைய நிலைக்கே பாரதிய ஜனதா கட்சி செல்லுமானால் மீண்டும் அதிமுக அல்லது திமுகவோட கூட்டணி சேர்ந்ததால் அவர்களும் இருக்க முடியும். ஆக தேசிய கட்சி காங்கிரஸ் ஆனாலும் பாஜகவானாலும் மாநில கட்சியோட தோளிலே அமர்ந்து கொண்டுதான் 1 or 2 தேசிய கட்சிகளுக்கு இங்க இடம் இல்லை. இடம் கம்யூனிஸ்ட் உள்பட 3 தேசிய கட்சிகளுக்கும் இங்கே இடமில்லை. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை 1 ஆண்டு விமர்சிப்பதில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். 6 மாதம் வரை பொறுத்திருந்து அதிகமான ஒரு தீங்கு இந்த ஆட்சியினால் மக்களுக்கு ஏற்படும் என்று அவர் கருதினால் விமர்சிக்க தொடங்கிவிட்டால் நிச்சயமாக அண்ணாமலையா விஜயா என்று வருகின்ற பொழுது அங்கே பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி இவைகளெல்லாம் காணாமல் போகும். இப்பொழுது ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் மக்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பது தனியாக நின்று விஜய் செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய அரசியலுடைய யதார்த்த களம். இதுல கட்சியை வளர்ப்பதற்கு என்று காங்கிரஸ் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் வரவேற்க வேண்டியதுதான். எந்த கட்சியினுடைய தலைவர்களும் தன்னுடைய கட்சி வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இங்கே போடுகின்ற நேரமும் உழைப்பும் வடக்கிலே போட்டால் ஒரு 10 சீட்டு அதிகம் கிடைக்கும் என்று தான் ராகுல் காந்தி விரும்புவார். இங்கே அவர் அடிக்கடி எல்லாம் வர முடியாது. இப்பொழுதுக்கும் வந்திருக்கிறார், வந்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறார். அவரே அகில இந்திய அளவில் கட்சியை பார்ப்பது கிடையாது. வெளிநாடுகளிலே என்ன தேசிய கட்சிகள்லாம் தமிழகம் வந்து ஒரு 4 கண்டத்தை விட்டு தாண்டி இருக்கிற மாதிரியே நீங்க சொல்றீங்க. திரு அதியமான், இங்க வந்து நிறைய மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. மாவட்ட தலைவர்களை மாத்தி இருக்கிறாங்க. ராகுல் காந்தியே இன்னைக்கு பேசும்போது கோஷ்டிகள் தான் நம்ம காங்கிரஸை வந்து வெற்றியை தடுக்குது, அது இல்லாம நீங்க செயல்படணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து காங்கிரஸுக்கு இன்னும் வலு சேர்க்கக்கூடிய ஒன்றா தானே அமையும்? இங்கே வந்து இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி இப்போ நேஷனல் லெவலில் அவங்க எஸ்எஸ்ஏன்னு ஒரு ப்ரோக்ராம் மூலம் புதுசாக ஒரு இளம் தலைவர்களை 74 பேரை நியமிச்சிருக்காங்க. இது அதுக்கு ஒரு நாம்ஸ் எல்லாம் வச்சு செலெக்ஷன் ப்ராசஸ் ரிகரஸாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் ட்ரைனிங் முகாம் நடந்தது. இப்போ தான் இன்றைக்கி தான் முடியுது மகாபலிபுரத்தில். அதில் கடைசி நாள் வந்து ராகுல் காந்தி வந்து பேசியிருக்காரு அவங்ககிட்ட. அது வந்து வழக்கமாக எல்லா மாநிலங்களையும் பண்ணுறது, இங்கேயும் பண்ணியிருக்காங்க. பேசுனது மட்டும் இல்லாமல் மாவட்ட தலைவர்களோட குடும்பங்களை சந்திச்சு புகைப்படமும் எடுத்திருக்காங்க. கடைசி லெவலில் போகணும் அப்படின்னு ராகுல் காந்தி விரும்புறாரு. அப்போ தமிழகத்தோட வெற்றியில ராகுல் காந்திக்கு இன்னும் அக்கறை இருக்கு அப்படின்னு தானே பார்க்கணும். கண்டிப்பாக இருக்கு, இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அவருக்கு தமிழ்நாடு முக்கியமான ஸ்டேட்டு. இங்கே தொடர்ந்து வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து 39 கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு கூட்டணியில் இந்தியா அலையன்ஸை தான் அவர் வந்து பேசுகிறாரு. ஐயா வந்து சொன்னது ஒரு தவறு இருக்குது. அதாவது விஜய் வந்து அவங்க அழைக்கல இந்தியா அலையன்ஸ் மீட்டிங்க்கு. அதாவது எம்பி இல்லாததுனால கூப்பிடல. லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே இன்னும் டிவிக்கு எம்பி இல்லாதனால எம்பி இருக்கிற எதிர்கட்சிகளை மட்டும்தான் இந்தியா அலையன்ஸ் மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க. டெல்லியில் நடந்தது. அடுத்து பெங்களூரில் நடக்க போகிறதுல கூப்பிட போகிறதா தான் முடிவு பண்ணியிருக்காங்க. விஜய் வரலன்னுலாம் ஒன்றும் சொல்லலை. அவர் வந்து இந்தியா அலையன்ஸோட தான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டார். இன்னும் அஃபிஷியலாக வந்து உள்ள வரலையே ஒழிய ஆல்மோஸ்ட் இருக்கார். திமுகவையும் வந்து அவங்க இந்தியா அலையன்ஸுக்கு வர சொல்கிறதுக்கு காரணம் பாராளுமன்றத்தில் பிஜேபியோட தந்திரங்களைய ஒரு மக்கள் விரோத மசோதாக்களை எல்லாம் எதிர்க்கிறதுக்கு ஒரு கோஆர்டினேட் பண்றதுக்காக தான் அவங்க கூப்பிடுறாங்க. வழியே இங்க தேர்தல் ராகுலோட அவ்வளவு க்ளோஸா இருக்கிறார் அப்படின்றீங்களா? யாரோட? விஜய் ராகுல் அவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க. இல்லைன்னா அது நீங்க வந்து இன்னைக்கு ராகுல் தமிழகம் அந்த சந்திப்புல கூட முதல்வரை சந்திக்கல, தாவேக்காவினர் யாரும் மீட் பண்ணல அப்படிங்கிற ஒரு இல்ல. என்ன காரணம்னா இது முழு நாள் ப்ரோக்ராம் வந்து ஏர்போர்ட்ல இருந்து நேரா மகாபலிபுரம் போயிட்டாரு. சிட்டிக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் இருந்தா கண்டிப்பா பார்த்திருப்பாரு, இல்ல அடுத்த தடவை பார்க்க போறாரு. அதெல்லாம் இது வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நாள் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணது.
காலையிலேயே 9 மணிக்கு 10 மணிக்கே போயிட்டாரு அங்கே மகாபலிபுரத்துக்கு. சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்காரு. நிறைய ப்ரோக்ராம்ஸ், முதல்ல மாவட்ட தலைவர்களுக்கு ட்ரைனிங் செஷன், அப்புறம் அவங்க ஃபேமிலியை பார்த்தாரு, அப்புறம் நிர்வாகிகள் காங்கிரஸ் சீனியர்ஸு, எம்எல்ஏ எம்பிஸ் அமைச்சர்களோட கலந்துரையாடல், அவங்களோட ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஸோ ஃபுல்லாக ஷெட்யூல் இருந்ததுனால அப்படியே நேராக சிவபிரியன் பார்க்கணும்னு நினைச்சிருந்தா பார்த்துருக்கலாம். அவர் போன ஏர்போர்ட்ல இருந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிறீங்க. இல்ல அதே வழிதான், மார்க்கம் உண்டுலாம் இல்ல, அந்த மார்க்கத்துல தான் போனார் அவர். அங்கதான் முதலமைச்சர் வீடும் இருக்குது. ஸோ பார்க்கணுன்ற எண்ணம் இருந்திருந்தார் பார்க்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால ரெண்டு கட்சிகளும் அதை வேண்டாம் என்று தவிர்த்திருக்கலாம். இல்ல அவர் எங்க கட்சிக்கு மட்டும் வராரு, இது கட்சி பணிக்காக வராரு, அந்த நேரத்துல கூட்டணி கட்சி தலைவர்களை பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி வைகோவோட புத்தக வெளியீட்டு விழாவுமே ஒரு பேசு பொருளா மாறுச்சு. விஜய் ஏன் அதை அவாய்ட் பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுந்தது இல்லையா? இல்ல விஜய் அவர்கள் அந்த விழாவில் கலந்துக்கிறது அவங்களுக்கு ஒரு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது திரு வைகோ அவர்கள் அவருடைய அரசியல் இருப்புக்காக நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி. ராகுல் காந்தியும் விஜயும் ஒன்னா சந்திக்கிற மேடையா அது இருக்கும் இல்லையா? இல்ல அது டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க அது இவ்வளவு சீக்கிரம் அதை பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு நினைக்கிறாங்க. இன்னும் 3 வருஷம் இருக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு 3 வருஷம் இருக்கு. அப்படி ஏதாவது இந்த முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்றால் இந்த முன்னெடுப்பை எடுக்க வேண்டியது காங்கிரஸ், மதிமுக கிடையாது. மதிமுக ஒரு மார்ஜினல் பிளேயர் தான். மேக்சிமம் 1 சீட்டு இல்ல 2 சீட்டு வாங்க போறாங்க லோக்சபால. அவ்வளவுதான் அவங்களுக்கு. தாவேகா கூட்டணியில இருந்தாலும் 1 இல்ல 2 சீட்டு தான் கொடுக்க போறாங்க. பட் காங்கிரஸ் தான் தாவேகாவுக்கு அடுத்து பல்க் சீட்ஸ்ல நிக்க போறவங்க காங்கிரஸ். ஸோ ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்லுறவை ஒரு பெரிய மேடையில கொடுக்கணும்னா அந்த மேடை காங்கிரஸ் மேடையா இருக்கணுமே தவிர மதிமுகவினுடைய மேடையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு காங்கிரஸுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஆனா ராகுல் காந்தி சந்திக்கல அப்படிங்கறதையும் இல்ல. இது இன்னைக்கு சந்திப்பு நடந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அது 2 பேரும் ரொம்ப அவங்க 2 பேரும் தாவேகா காங்கிரஸை கவனமா கையாளுதா, காங்கிரஸ் தாவேகாவை கவனமா கையாளுறாங்களா? தாவேகா காங்கிரஸ் ரொம்ப கவனமா கையாளுறாங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் அப்படிங்கிறது வேறு, அரசாங்கம் அப்படிங்கிறது வேறு. ஸோ அரசியலுக்காக இப்ப காங்கிரஸ் எங்க அமைச்சரவையில இருக்கிறாங்க, அதுல பிரச்சனை இல்லை. அதுக்காக நாங்க காங்கிரஸினுடைய எல்லா மேடையிலையும் போய் கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. காங்கிரஸுக்கான கூட்டணி தேசிய அளவுல வர்றது இன்னும் 3 வருஷம் எலெக்ஷன் இருக்குது, அப்ப பாத்துக்கலாம். பாஜக எதிர்ப்புங்கிறதையே தாவேகா ஒரு எலெக்ஷன் இஷ்யூவா மட்டும்தான் பாக்குறாங்க. அவங்க தினந்தோறும் அதை அரசியல் நடத்துவதற்கான இஷ்யூவா அவங்க பார்க்கல. ஸோ அது திமுகவும் காங்கிரஸும் ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டில் இருந்து தாவேகா இப்போ ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இவங்களுக்கு பெரியனியல் ஆன்டி பிஜேபி பொசிஷன், எப்பவுமே பிஜேபி எதிர்த்துட்டே இருக்கணும். தாவேகா என்ன சொல்றாங்கன்னா அரசியல் ரீதியாக மட்டும் எதிர்ப்போம், தேவைப்படும் போது அவங்களை எதிர்த்துருக்கணும், தேவையில்லாத நேரத்தில் எதிர்க்க மாட்டோம். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சார் சொன்னார்ல இந்தியா அலையன்ஸ் மீட்டிங்ல கூப்பிடலன்னு. ஒருவேளை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ராஜினாமா பண்ண அந்த இடத்துக்கு தாவேகா ஒருவரை அனுப்பியிருந்தால் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது வரும், இந்தியா அலையன்ஸ் கூட்டணியிலெல்லாம் கலந்துக்க வேண்டியது வரும். இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு நமக்கு ஃபுல் டென்யூர்ஸ் வரும்போது அப்ப பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்கணுங்கிற ஸ்டாண்ட்ல தான் தாவேகா இந்த முடிவுகளை எடுத்து காங்கிரஸ்க்கு அந்த சீட்டை கொடுத்தாங்க. ஓகே, இது காங்கிரஸுக்கு இன்னும் சங்கடத்தை ஏற்படுத்தாதா தாவேகாவோட சாஃப்டான பிஜேபி அணுகுமுறை அப்படிங்கிறது? அதை தொடர்ந்து நம்ம பேசலாம்.